Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, continuation of oops தான் பார்க்க போறோம். Dot operator, constructor and this keyword. அப்படிதான் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருப்போம்னா, what is why we need oops, why we need oops, and what is oops, and what is class, why we need class, an object, and everything and so many things நம்ம பார்த்திருப்போம். இங்க ஸோ ஒன் மோர் ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணணும்னா, அது எத பொறுத்து வந்தா எத பொறுத்து கிரியேட் பண்ண போறோம்? கிளாஸ பொறுத்து. அப்ப கிளாஸ பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகுது? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு பார்த்திருப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் தான் என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்னது? ஆப்ஜெக்ட் தான் என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிளாஸ். அப்ப ஆக்சுவலா அந்த கிளாஸ் குடுக்குற இன்ஃபர்மேஷன் பத்தி யார் தான் ரியல் வேர்ல்ட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? ஆப்ஜெக்ட் தான். அப்ப கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம்? அப்ப கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆகல. கரெக்ட்டா? அப்ப கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம்? லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம்? லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? ஆ பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொல்லுவோம். பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ அதே மாரி தான் மெமரிலயும். ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் மெமரி, வாட் ஆர் த மெமரிஸ் வி ஹேவ்? ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி. இந்த மெமரில ஆ என்னது? ஹீப் மெமரினா என்னது? அங்க தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகப்போது. ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் எங்க ஸ்டோர் ஆகப்போது? ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகப்போது. அப்போ when it comes to memory, object alone taking place, not class. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வொர்க்கிங்க்கு கிளாஸ் வேணும்ல. அதாவது மெமரி வந்து இதான். when it comes to memory, object alone taking place. கிளாஸ் என்ன ஆகாது? ஸ்டோர் ஆகுது. அப்ப கிளாஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் ஃபார் வொர்க்கிங்? ப்ரோகிராம் ரன் ஆகணும்ல. அப்ப கிளாஸோட இன்ஃபர்மேஷன் தேவைல்ல. அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த மெத்தட் ஏரியா. ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸ்டோர் ஆகுற மெமரி தான். அதனால இங்க மெமரில என்ன ஆகாது? கிளாஸ் வில் நாட் டேக் இன் பிளேஸ். ஆப்ஜெக்ட் ஒன்லி தான் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் என்ன ஆகும்? மெமரில ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க வந்து நம்ம ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு, அந்த ப்ரோகிராம லேர்ன் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபர் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க தான் இருக்கும்? கிளாஸ்க்குள்ள தான் இருக்கும். ரெஃபரன்ஸ்க்காகவும் பிளஸ் என்னது? இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகறதுக்காகவும் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டோர் பண்ணி தான் வச்சு ஆகணும். அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, மெத்தட் ஏரியா. மெத்தட் ஏரியா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். when it comes to memory, ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரில கிளாஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்காது. ஒண்ணு என்னது? ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரில ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ட ரெஃபர் பண்ற பெர்சன் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருப்பாங்க? ஸ்டாக் மெமரில ஸ்டோர் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட். அப் டூ எது வரைக்கும் பார்த்திருப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் பார்த்திருப்போம். ஃபைனலா ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ண பிறகு என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் S1 அப்டின்னு ஒரு ஸ்டூடண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் S1 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட். இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இது என்ன ஆயிருக்கும்? மெமரி ஆப்ஜெக்டிவேஷன் என்னன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? என்ன ஆயிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி மெமரி அலோகேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி அலோகேட் ஆயிருக்குன்னா, இந்த மாரி எழுதுறேன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜருக்கு 0, அடுத்து என்னது? ஃப்ளோட்டுக்கு 0.0, என்னது? ஸ்ட்ரிங்குக்கு நல். அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாரி எழுதுறேன். பட் ஆக்சுவலா எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த மாரி என்னது? ரெஃபர் ஆயிருக்கும் அப்படின்றது தெரியும். ஜஸ்ட் என்னது? மெமரி அலோகேட் ஆயிட்டு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. பட் ஆக்சுவலா வேல்யூ எதுவும் என்ன ஆகல. நாட் எட் இனிஷியலைஸ்ட். நாட் எட் இனிஷியலைஸ்ட். சோ ஃபார் நடந்ததுக்கு பேர் தான் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அடுத்து எனக்கு என்ன ஆகணும்னா, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுக்குலாம் நான் என்ன குடுக்கணும்? ஐ வாண்ட் டூ கிவ் த வேல்யூஸ். ஐ வாண்ட் டூ கிவ் த வேல்யூஸ். அந்த வேல்யூஸ குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ நான் என்ன பண்ணணும்? ஆக்சஸ் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ என்ன பண்ணணும்? ஆக்சஸ் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? என்னால இந்த பர்ட்டிகுலர் திங்ஸ அச்சீவ் பண்ண முடியும். சோ எங்கது? அப்ப ஐ வாண்ட் ஆக்சஸ். ஐ வாண்ட் ஆக்சஸ். இது என்னது? திஸ் இஸ் ஃபீல்ட் பிலாங்ஸ் டூ என்னது? அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஐ வாண்ட் ஆக்சஸ் த ஃபீல்ட் பிலாங்ஸ் டூ என்னது? ஃபீல்ட் ஆர் யூ கேன் சே த கன்டென்ட். கன்டென்ட் பிலாங்ஸ் டூ ஆப்ஜெக்ட். இது பிலாங்ஸ் டூ ஆப்ஜெக்ட்னா அது எதுக்குள்ளேயும் தான் இருக்கும். கிளாஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். ஆர் பிலாங்ஸ் டூ ஆப்ஜெக்ட் ஆர் என்னது? கிளாஸ். அதுக்குள்ளார இருக்க கன்டென்ட் நான் ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டெக்னிக் ஆர் ஒன் அண்ட் ஒன்லி டெக்னிக் தான் என்னது? யூசிங் டாட் ஆப்பரேட்டர். என்னது? டாட் ஆப்பரேட்டர். யூசிங் டாட் ஆப்பரேட்டர். யூசிங் டாட் ஆப்பரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி இனிஷியலா இந்த மாரி இருக்குன்னு வைங்க. 1A98 இதெல்லாம் எடுத்தாச்சு. 87 எடுத்தாச்சு. 799 எடுத்தாச்சு. இந்த மாரி ஜஸ்ட் என்னது? இது 0, இது நல்லு, இது 0.0. 0 நல்லு 0.0. 0 நல்லு 0.0. இந்த மாரி தான் என்ன ஆயிருக்கும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்சுவல் வேல்யூஸ் குடுக்கணும். என்ன ஆகணும்? இந்த ஃபீல்ட ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஃபீல்டு.
இந்த ஃபீல்டு தான் எதுக்குள்ள இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்குது. புரியுதா? ஏன்னா இந்த ஃபீல்ட பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணணும். ஐ அம் கோயிங் டூ ஆக்சஸ் த ஃபீல்ட் ஆர் த கன்டென்ட் விச் இஸ் அவைலபிள் எய்தர் இன் த கிளாஸ் ஆர் த கன்டென்ட். பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட்ட தான் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆப்ஜெக்ட் உள்ளால இருக்கிற கன்டென்ட் தான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஆப்ஜெக்ட்க்கு உள்ளார இருக்க ஃபீல்ட என்ன பண்ணணும்? ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு தான் இப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸோ டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயகிராம் பாருங்க. இப்போ S1 ன்றது என்னது? இந்த மாரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அத ரெஃபரன்ஸ் பண்றது யாரு? S1. அப்ப S1 என்றது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் விச் இஸ் பாயிண்டிங் டூ என்னது? இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? பாயிண்ட் பண்ணுது. அப்ப அதுக்கு உண்டான கன்டென்ட்ட நான் என்ன பண்ணணும்? கன்டென்ட்ட என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணணுமா? உள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்கு? உள்ள அந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்கணும்? என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு என்ன இருக்கும்? ஐடி இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும்? நேம் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? ஐடி, நேம் அடுத்து என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ். ஐடி, நேம், மார்க்ஸ். எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர்ல நான் எடுத்துக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? ஐடி, மார்க்ஸ் வந்து இது குடுத்துருக்குன்னா, அப்ப என்ன பண்ணலாம்? இத மட்டும் ஐடி அப்புறம் என்னது? நேம் வந்து நல்லுல இருக்கப்போது, மார்க்ஸ் வந்து 0.0ல இருக்கப்போது. இது எப்படி எக்ஸாக்ட்டா இன்டர்னலா ஸ்டோர் ஆகுன்றத ப்ரீவியஸ் வீடியோல என்ன பண்ணியாச்சு? நம்ம பார்த்தாச்சு. ஐடி, நேம், மார்க்ஸ் இருக்கு. ஸோ ஐடி, நேம், மார்க்ஸ். நான் அக்சஸ் பண்ணணுமா? ஸோ எந்த எந்த கரண்ட் எந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடி அக்சஸ் பண்ண போறேன்னா, S1 ஓட ஆப்ஜெக்ட். அப்ப S1. அப்ப என்ன பண்ணணும்? S1 டாட் ஐடி அப்படின்னு போடணும். S1 டாட் ஐடி. அடுத்து S1 டாட் நேம். அடுத்து S1 டாட் மார்க்ஸ். ஓகே. இது என்ன பண்ணும்? இந்த மாரி S1 டாட் ஐடி நீங்க போடும்போது இது என்ன பண்ணும்னா, இட் வில் ஹேவ் த இட் வில் ஹேவ் த ஆக்சஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் which is pointing by S1. அதுல பர்ட்டிகுலரா என்னது? ஐடிக்கு என்ன ஆகும்? ஆக்சஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 91 அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, இது உள்ள ஆகும். உள்ள போயிட்டு என்ன பண்ணும்? இந்த இடத்த 91ன்னு என்ன பண்ணும்? இத 91ன்னு மாத்தும். இத 91ன்னு மாத்தும். அடுத்து என்ன பண்றேன் நானு? ஒரு நேம் குடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் குடுக்குறேன் அப்படின்னா, ஜூலி அப்படின்னு ஒரு நேம் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்த போயிட்டு என்ன ஆகும்? அந்த இடத்த இந்த நேம் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் வந்துரும். அடுத்து மார்க்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 97 அப்படின்னு ஆகும். மார்க்ஸ் குடுத்தா மார்க்ஸ் வந்துரும். இந்த மாரி தான் என்னது? By using dot operator, we are going to access the things. We are going to access the things which is belongs to the object, or we can say which belongs to the class. This is how things will be happened. Okay. So next நம்ம அந்த இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எடுத்துப்போம். ஸ்டூடண்ட் S1 இப்ப என்ன ஆயிருச்சு? சோ ஃபார் என்ன ஆயிருச்சு? இதே மாரி அக்சஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த டயகிராம்லயும் நீங்க எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணிக்கலாம்? குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் 1, நேம் இஸ் A, மார்க்ஸ் இஸ் 98 இந்த மாரி என்ன பண்ணலாம்? குடுத்துக்கலாம். இப்ப என்ன ஆச்சு? ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த அந்த உள்ள இருக்க ஃபீல்ட ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு? வேல்யூ என்ன பண்ணியாச்சு? இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ அடுத்த கான்செப்ட். ஸ்டூடண்ட் S1 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட். இந்த லைன்ல எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இது என்னன்னு தெரியும்? டிக்ளரேஷன் ஆஃப் த ரெஃபரன்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு தெரியும்? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இந்த லைன் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் என்னதுன்னா, கன்ஸ்ட்ரக்டர். இந்த லைனுக்கு பேர் என்னதுன்னா, கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா, which is used to which is used initialize used to initialize the object during object creation. During object creation. So this is what constructor is used to initialize, which is used to ஒரு ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்ணும். எப்பன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே டியூரிங் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இட் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இது எதுக்குன்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுது பார்ப்போம். வை வி நீட் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னது? வை வி நீட்னு எக்ஸாக்டா தெளிவா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நினைத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் என்ன இருக்கும்? இது S1 ஸ்டாக் மெமரி. அடுத்து மெமரில நான் உங்களுக்கு புரியத்தான சிம்பிளா போடுறேன். ஒரு 0 அடுத்து நல் 0.0 இந்த மாதிரி ஆயிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிருக்கும், பாயிண்ட் ஆயிருக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்? ஸ்டூடண்ட் கோயிங் டு புட் ஃபார் அப்படி என்ன பண்றேன்? இனிஷியலைஸும் பண்ணிடுறேன். ஃபார் இனிஷியலைஸ் பண்ணா என்ன பண்றது? S1 டாட் ஐடி ஈக்குவல் டு S1 டாட் நேம்
ஈக்குவல் டூ அடுத்து S1 டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டூ ஓகே என்ன பண்ணுவோம் 1 ஃபார் எக்ஸாம்பிள் A தென் 98 என்ன ஆகும் 1 A 98 அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து ஐ வாண்ட் டு டூ சம்மன் எல்ஸ் ஸ்டூடண்ட் S2 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன் கிரியேட் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மெமரியில S2ன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அடுத்து ஹீப் மெமரியில சேம் as 0 null 0.0 அப்படின்னு என்ன கிரியேட் ஆயிட்டு இது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அகைன் என்ன பண்றோம் அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணணுமா அகைன் S2 டாட் id ஈக்குவல் டு 2 டாட் நேம் ஈக்குவல் டு b அதே மாதிரி S2 டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு என்னது மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 99 அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் 2 b ஃபார் எக்ஸாம்பிள் 99 இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் வைங்களேன் 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா இதை என்ன பண்ணுவீங்க 1000 லைன்ஸ் எழுதுவோம். இந்த 1000 லைன்ஸ் எழுதுவோம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த 1000 லைன்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணா என்ன ஆகும் இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருது. ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்றதுக்கு என்ன ஆகுது 4 லைன்ஸ் வருது. ஓகேவா கேன் ஐ ஏபிள் டு ரெடியூஸ் இட் இதை நான் ரெடியூஸ் பண்ண முடியுமா பார்க்க போறேன். இதை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஆப்ஜெக்ட் எக்ஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஆப்ஜெக்ட் ஆஸ் கிரியேட்டட் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஆஸ் இனிஷியலைஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் இனிஷியலைஸ்ட் இதனால தானே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றேன் ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்றேன். இதனால தானே ஆச்சு கோட் வில் பி அதிகமாகுது. ஓகேவா நான் இப்போ என்ன ஒருவேளை அந்த ஒருவேளை நீங்க ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண மறந்துட்டாலே என்ன ஆகும் அது டிஃபால்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். இதை ரிசால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா why not initialize the object during object creation itself அதான் இப்போ நம்ம என்னது பார்த்த yes we can அதான் என்னது ஓகேவா அப்ப நம்ம என்ன சொன்னோம் எதை கன்ஸ்ட்ரக்டர் சொன்னோம் இதுதான் நான் கன்ஸ்ட்ரக்டர் சொன்னேன். அப்ப கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்னது இது கிளாஸ் நேமா இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் காலிங். அப்போ கன்ஸ்ட்ரக்டருடைய அந்த டெஃபினேஷன் எங்க இருக்குன்னா அது கிளாஸுக்குள்ளாரே தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பார்க்க கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் என்னது அந்த கிளாஸ் நேம் மாதிரியே தான் இருக்கும். ஒரு ஓப்பன் க்ளோஸ்டு இதான் இவ்வளவுதான் இதான் என்னது கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் கால் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணிருக்கோம் இங்க வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு இன்டீஜர் ஐடி தென் ஸ்ட்ரிங் நேம் தென் டபுள் டபுள் மார்க்ஸ் இது வந்து என்னது ஃபீல்ஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள நம்ம வேல்யூ இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் இனிஷியலைஸ் பண்ண போறோம். அப்போ இந்த வேல்யூ எல்லாம் கொடுப்பீங்கல்ல அப்போ இன்டீஜர் ஐடி இதெல்லாம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வேற கூட இருக்கலாம். ஓகே இன்டீஜர் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வேற கொடுக்குறேன் ஏ ஸ்ட்ரிங் பி டபுள் ஏன்னா இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அந்த இடத்த யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர போறோம். ஸோ அந்த டைப் என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும். இதுக்குள்ள என்ன ஆக போகுது கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணி கால் பண்ணி என்ன ஆகும் இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம் இந்த ஐடிக்கு இந்த ஏ வேல்யூ கொடு இந்த ஏ வேல்யூ தான் அந்த யூசர் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பி வேல்யூல தான் என்ன பண்றாங்க அவங்க நேம் கொடுக்குறாங்க. இந்த சி வேல்யூல தான் அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு ரெஸ்பெக்டிவா கொடுத்துடணும். ஐடி ஈக்குவல் டு ஏ அடுத்து நேம் இஸ் ஈக்குவல் டு பி அடுத்து மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இந்த மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி தான் என்ன ஆகுது கன்ஸ்ட்ரக்ட் புரியுதா. why not initialize object during object creation itself. okay அப்ப syntax இது இந்த மாதிரி தான் கிளாஸ் லெவல்ல இருக்கும். யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அப்படின்னா ஜெனரலா நமக்கு எப்படி தெரியும் ஸ்டூடெண்ட் s1 equal to new student இப்படி மட்டும் போட்டா அவனுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இப்போ தானே சொன்னோம். அப்ப அந்த இடத்த இப்ப என்ன கொடுக்க போறோம் வேல்யூ சேர்த்து கொடுப்போம். வேல்யூ என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 a அடுத்து 97 மார்க்ஸ் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கத்தான் என்னது கன்ஸ்ட்ரக்டர் புரியுதா.
அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்ன 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 பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கலி கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எப்போ கால் ஆகும்? டியூரிங் ஆப்ஜெக்ட் டியூரிங் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். எதுக்கு? ஃபார் இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட். 3 வேல்யூ 3 இன்ஃபர்மேஷன் ஃபார் இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட். ஓகே. வென் தே கால். என்ன கொஸ்டின்? வென் தே கால் யாரு? கன்ஸ்ட்ரக்டர். வென் தே கால்னா கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. தட் மீன்ஸ் ஹவ் தே கால். சாரி, வென் தே கால் சொல்றேன். ஹவ் தே கால். ஹவ் தே கால்னா இட் கால் ஆட்டோமேட்டிக்கலி. தென் எப்ப கால் ஆகும்? வென் தே கால். when they call during object creation. Why they call? அப்படின்னா for initialize the object. Okay, this is what another constructor. This is what constructor. So constructor is nothing but which is used to do initialize the object during object creation itself. Okay, during object creation. Next one more. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வேல்யூ குடுக்குறோம்ல, ஏ, பி, சி அப்படின்னு குடுத்துறோம்ல. இந்த இடத்துல ஒரு வேளை அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இப்படி குடுக்குறோம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த சேம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி எடுத்துக்கிறேன். ஸ்டூடண்ட் ஆஃப் டீச்சர் ஐடி ஸ்ட்ரிங் நேம் டபுள் மார்க்ஸ். ஒரு வேளை கன்ஸ்ட்ரக்டர் இப்படி இருக்குன்னு வைங்க. பாராமீட்டர் இப்படி குடுத்தாங்கன்னா, நீங்க எப்படி இருந்திருக்கும் அப்போ? ஐடி ஈக்குவல் டூ ஐடி, நேம் இஸ் ஈக்குவல் டூ நேம், மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இந்த மாரி இருந்திருக்கும். இந்த மாரி இருந்தா என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ஜஸ்ட் என்னது? பாராமீட்டர். இது வந்து என்னது? ஜஸ்ட் பாராமீட்டர் ஆர் யூ கேன் சே என்னது? லோக்கல் வேரியபிள். இந்த மாரி குடுத்தா, அதுவும் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இதுவும் சேமா இருக்கிறதுனால, இது என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? இதையும் பாராமீட்டரா தான் பண்ணணும். இதையும் பாராமீட்டரா தான் கன்சிடர் பண்ணும். இதையும் பாராமீட்டரா தான் கன்சிடர் பண்ணும். இதையும் பாராமீட்டரா தான் கன்சிடர் பண்ணும். இதுவும் பாராமீட்டர் தான், இது பாராமீட்டர் தான். அப்ப வர வேல்யூ ஐடில ஒரு வேல்யூ இருக்குன்னா, அது என்ன பண்ணிக்கும்? அசைன் இட்செல்ஃப். அதுக்கே என்ன பண்ணிக்கும்? அசைன் ஆயிக்கும். அது அப்ப ஆப்ஜெக்ட்க்குள்ள இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட ஃபீல்ட்ல எந்த சேஞ்சஸுமே என்ன ஆயிருக்காது. பிகாஸ் ஆஃப் போத் ஆர் என்னது? சேமா இருக்கிறதுனால ஹை பிரையாரிட்டி யாருக்கு? பாராமீட்டருக்கு. அப்போ ஐடின்னு கொண்டு வரது ஐடிக்குள்ளேயே என்ன பண்ணிக்கும்? அசைன் பண்ணிக்கும். திஸ் ஐடி இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது? திஸ் ஐடி நாட் என்னது? ஆப்ஜெக்ட்டோட ஃபீல்டு கிடையாது. இது வந்து ஆப்ஜெக்ட்டோட ஃபீல்ட்ல என்ன ஆகாது? கன்சிடர் பண்ணாது. இந்த ப்ராப்ளத்த ரிசால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த ஐடின்றது ஐ வாண்ட் டூ ஸ்பெசிஃபை ஐ வாண்ட் டூ ஸ்பெசிஃபை ஐ வாண்ட் டூ ஸ்பெசிஃபை திஸ் இஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட் ஃபீல்டு. அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டோட ஃபீல்டு தான் நான் என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட நான் என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்றது தான் இப்ப என்ன யூஸ் பண்றோம்னா, திஸ் கீவர்ட். திஸ் கீவர்ட். அதான் என்னது? திஸ் கீவர்ட். திஸ் கீவர்ட்னா என்னன்னா, இட் இஸ் a reference variable. Yes, reference variable. It is a reference variable which is going to pointing to the current object, which is going to pointing to the current object. Pointing is a reference variable which is going to pointing to the current object. அப்படின்னா என்ன? current objectனா என்ன? What is mean by இங்க current objectனா, the object which calls the constructor or method. இப்ப கரண்ட்டா ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப கரண்ட்டா வொர்க் ஆகுதுல்ல, அப்படின்னா கூட கரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தட் ஆப்ஜெக்ட் விச் கால்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ற ஆப்ஜெக்ட் தான் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வொர்க் ஆகுது. அது ஒரு மெத்தட் ஒண்ணு கால் ஆகுதுன்னா, அந்த மெத்தடையும் அந்த கன்ஸ்ட்ரக்டரையும் எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுதோ, அந்த ஆப்ஜெக்ட் தான் என்னது? கரண்ட் ஆப்ஜெக்ட். அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்ட ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் என்னது? திஸ் கீ. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு லைன் இருக்கு. இந்த மாரி ஒரு லைன் இருக்குன்னா என்ன நடக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோட் எழுதிடலாம். ஸ்டூடண்ட். என்னது? ஸ்டூடண்ட். கிளாஸ் ஸ்டூடண்ட். இந்த மாரி கிளாஸ் ஸ்டூடண்ட் இருக்கு. என்ன இருக்கு? டீச்சர் ஐடி, ஸ்ட்ரிங் நேம்,
டபுள் மார்க்ஸ், டபுள் மார்க்ஸ் இந்த மாரி இருக்க போது. டபுள் மார்க்ஸ் இந்த மாரி இருக்க போது. கன்ஸ்ட்ரக்டர் இது கீழ வந்துருமா? ஸ்டூடண்ட் ஆஃப் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் வரும்போது இன்டிஜர், ஐடி, ஸ்ட்ரிங், நேம், டபுள் மார்க்ஸ். இதுக்குள்ளார போயிட்டு இப்ப என்ன பண்ணணும் நம்போ? அசைன் பண்ண போறோம். இதுக்குள்ளார போயிட்டு என்ன பண்ண போறோம்? அசைன் பண்ண போறோம். எப்படி அசைன் பண்றது பாருங்க. மெயின் மெத்தட்லருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி கால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, மெயின் மெத்தட்லருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த மாரி கால் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடண்ட் S1 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட் ஆஃப் 1, A, 7 இந்த மாரி கால் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்டாக் மெமரில ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன ஆகப்போது? இங்க வந்து என்ன ஆகுது? இப்படி பாஸ் ஆகப்போது. வரும்போது என்ன ஆன்ஸர் வரும்? 1ன்னு வரும். இங்க ஏன்னு வரும். அடுத்து இங்க என்னது? 97 வரும். இப்போ இங்க வரும்போது நம்ம ஈக்குவல் டூ என்ன என்ன நார்மலா குடுத்திருப்போம்? ஐடி, நேம், மார்க்ஸ். இப்போ இந்த எல்லா வேல்யூயும் யாருக்கு இனிஷியல் ஆகும்? இது S1ன்ற ஆப்ஜெக்ட்னா, ஹீப் மெமரில இருக்க இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட்க்கு தான் என்ன ஆயிருக்கும் இப்போ? 0 அந்த மாரிலாம் இருக்கும். இப்ப அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்ன ஆகணும்? இது பாயிண்ட் ஆகணும். அப்ப S1ஓட ஐடி, S1ஓட நேம், S1 ஆப்ஜெக்ட்டோட மார்க்ஸ் அதுக்கு தான் நான் ரெஃபர் ஆகணும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, இது இப்போ திஸ் டாட் ஐடி, திஸ் டாட் நேம், திஸ் டாட் மார்க்ஸ் இந்த மாரி குடுக்கணும்னு சொன்னோம். இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா திஸ் டாட் போட்டா அது எப்படி கரண்ட் ஆப்ஜெக்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணும் அப்டின்னா, இப்போ இன்டர்னலா எப்படி வொர்க் ஆகும்? இன்டர்னலா ஜாவா ஒரு கான்செப்ட் மாரி ஒரு கான்செப்சுவலா ஒரு விஷயத்த பண்ணும். என்னன்னா, இந்த இடத்துல ஸ்டூடண்ட் S1 இருக்கு. இந்த இடத்துல அது கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த S1ன்றது இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா? இது ஆப்ஜெக்ட். இதான் S1. அப்போ ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து எங்க இருக்கு? ஸ்டாக் மெமரில இருக்கு. அந்த நியூ ஸ்டூடண்ட்டோட அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் ஸ்டாக் மெமரில இருக்கு. ஆனா, ஜாவா என்ன பண்ணும்? இந்த S1 இருக்குல்ல, S1 இந்த S1 கிட்ட தான் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ கான்செப்சுவலா இந்த பாராமீட்டருக்குள்ள பாஸ் பண்ணி அனுப்பும். பாராமீட்டர்ன்னு ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஜெனரலா இன்புட் வந்து 1, A, 97னா இன்டர்னலா கான்செப்சுவலா என்ன பண்ணும்? இந்த S1 மாரி இந்த S1 கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸையும் இதுல என்ன பண்ணும்? பாயிண்ட் அவுட் பண்ணி அனுப்பும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் காலா இங்க வரும்போது, இதுக்குள்ள அதாவது இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்ன இருக்கும்? அந்த S1 ஆப்ஜெக்ட் அந்த S1 ஆப்ஜெக்ட் கன்டென்ட்ல இருக்க ரெஃபரன்ஸும் இருக்கும். அதாவது S1 ஆப்ஜெக்ட் யார பாயிண்ட் பண்ணுதோ, அந்த ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் இதுக்குள்ள வந்துரும். அந்த பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ தான் யார் ப அந்த அந்த பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதான் ரெஃபரன்ஸ். அந்த பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ பாயிண்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்ன இருக்கு. இந்த திஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது? ரெஃபரன்ஸ் வேரியபிளா ஆக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த திஸ் கிட்டத்தட்ட என்ன மீனிங்னா S1 மாரி தான். இந்த திஸ் இங்க என்னது? S1 மாரி தான். இந்த திஸ் இங்க என்னது? S1 மாரி தான். அதனால என்ன ஆகுது? திஸ் ஈக்குவல் டூ என்னது? கிட்டத்தட்ட S1 மாரி தான். என்னன்னா S1 என்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்டாக் மெமரில கிரியேட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரில கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஆப்ஜெக்ட்ட S1 என்ன பண்ணுது? பாயிண்ட் பண்ணுது. ஆனா, எதனால இங்க திஸ் கீவர்ட் எப்படி வொர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ ஸ்டூடண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணி ஸ்டூடண்ட் ஆஃப் பாஸ் பண்ணி அனுப்பும்போது, அந்த S1 கிட்ட இருக்க ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும்? அத பாஸ் பண்ணி அனுப்பும். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன வந்துரும்? அந்த ரெஃபரன்ஸ் உடைய ஆக்சஸ் வந்துரும். அந்த ரெஃபரன்ஸ் உடைய ஆக்சஸ் வந்தோனே அந்த ரெஃபரன்ஸ பாயிண்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? திஸ் கீவர்ட். அப்ப அந்த திஸ் கீவர்ட் தான் என்ன பண்ணுது? S1 பாயிண்ட் பண்றதுல்ல, S1 மாரியே இங்க ஆக்ட் ஆகுது. S1 இஸ் a ரெஃபரன்ஸ் வேரியபிள் விச் இஸ் பாயிண்டிங் டூ என்னது? இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட். அதே மாரி தான் திஸ் இஸ் a ரெஃபரன்ஸ் வேரியபிள் விச் இஸ் பாயிண்டிங் டூ த கரண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த திஸ்க்கு யாரு அந்த அட்ரஸ குடுத்தானா, ஆட்டோமேட்டிக்கா இன்சைட்லயே என்ன ஆகும்? அந்த அட்ரஸ் இங்க அந்த மாரி இருக்கும். அந்த திஸ் கீவர்ட் தான் இப்ப என்ன பண்ணுது? அந்த அட்ரஸ பாயிண்ட் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனலா திஸ் வில் பி ஈக்குவல் டூ என்னது? S1 மாரி தான். அதனால தான் இங்க என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஓகே. திஸ் டாட் ஐடின்னும்போது அந்த S1 பாயிண்ட் பண்ற ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் இங்க வந்துரும். திஸ் டாட் ஐடி வில் பி என்னது? S1 டாட் ஐடி மாரி தான். அப்ப அந்த பர்ட்டிகுலர் ப்ளாக்ல ஐடின்ற வேல்யூ திஸ் டாட் நேம் ஈக்குவல் டூ நேம். திஸ் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டூ மார்க்ஸ். இந்த மாரி தான் வொர்க் ஆகுது. இந்த மாரி தான் என்ன ஆகுது? ஃபீல்டுக்கு வொர்க் ஆகுது. இதே தான் என்னது மெத்தடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குன்னு வைங்களேன். வாய்ட் டிஸ்ப்ளே வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. வாய்ட் டிஸ்ப்ளேன்றது ஒரு மெத்தட் கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நீங்க அக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாரி போடுறீங்க வைங்க. இந்த மாரி போடுறீங்க. என்னதுன்னா, ஒன் டாட் டிஸ்ப்ளே. இது என்னது? ஒன் டாட் டிஸ்ப்ளே. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள போயிட்டு நீங்க
ஜஸ்ட் பிரிண்ட்எல்என் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் ஐடி அந்த மாதிரி போடுறீங்கன்னா, இதுக்குள்ள நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா, நீங்க இந்த S1 டாட் டிஸ்ப்ளேன்னு போட்டீங்கன்னா, என்ன கன்டென்ட் வரும்? S1 அந்த அந்த S1 என்ற ஆப்ஜெக்ட் S1 என்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள என்ன ஆன்ஸர் குடுத்தா என்ன ஆகும்? அதாவது இதுக்குள்ள என்ன கன்டென்ட் இருக்கோ, இங்க ஐடின்றது என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வரும். ஆனாலும், நம்ம இங்க என்ன பண்ணல, எந்த ரெஃபரன்ஸும் பாஸ் பண்ணலையா, அதே தான் இங்கேயும் மீனிங். இங்க என்ன ஒர்க் ஆகும்? S1 டாட் டிஸ்ப்ளேன்னு போட்டாலும், பின்னாடி இன்டர்னலா போம்போது, டிஸ்ப்ளே ஆஃப் என்னது? S1 கிட்டத்தட்ட இந்த ரெஃபரன்ஸ் என்ன ஆகும்? இங்கேயும் பாஸ் ஆகும். இங்கேயும் அந்த ரெஃபரன்ஸோட ஆக்சஸ் வந்துரும். இப்போ உள்ள போனோனே என்ன ஆகும்? இந்த ரெஃபரன்ஸ் இன்சைடா என்ன ரெஃபரன்ஸ் போட்டோ, அந்த பர்ட்டிகுலர் ஐடி என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணி காட்டும். இதான் என்னது? திஸ் கீவேர்ட் ஒர்க். செக் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? இதெல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I want to create a class. I want to create a class. Okay. So right click, new Java class. Say student. So, எடுத்துக்கலாம். Integer RNO string name next double marks. Okay. Double. Next, I want to say something. அதனால void எடுத்துக்கலாம். மெத்தட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணலாம்னா, ஸோ பிரிண்ட் லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். மெயின் டாட் ஜாவால நம்ம என்னது இனிஷியலாக போட்டதை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒன் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட். நீங்கள் என்னாச்சு, ஒரு இந்த மாதிரி என்னது ஒரு கிளாஸ், ஒரு நார்மல் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணிட்டோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடந்திருக்கு. ஆனால் என்ன ஆகலை? இனிஷியலைஸ் ஆகலை. எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்? நார்மலாக S1 டாட் ஐடி S1 டாட் RNO equal to 1 dot equal to ABCD, for example. Hi. 1 dot marks is equal to 97. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா என்னது, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அவுட் ஆஃப் just give the all the details. RNO, give the all the details. RNO and name and marks details கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னது நார்மலா பேசிக்கா போட்டிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பாருங்க. ஹிட். ஏன் வரலன்னா, இங்க இருந்து நம்ம என்ன பண்ணல, மெத்தட கால் இங்க மெத்தட இன்னும் கால் பண்ணல. இங்க இருந்து என்ன பண்ணணும், மெத்தட கால் பண்ணணும். ஒன் டாட் இங்க தான் இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. S1 டாட் டிஸ்ப்ளே தான் கொடுக்குறேன். S1 டாட் டிஸ்ப்ளே தான் கொடுக்குறேன். ஆனா இந்த உள்ள போயிட்டு நம்ம பர்டிகுலரா எந்த ஆப்ஜெக்ட் நம்ம சொல்ல, மோர் தென் 2, 3 ஆப்ஜெக்ட் இருந்தா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனா இருந்தாலும் எப்படி ஆகுது, ஆன்சர் இப்போ வரும். இருந்தாலும் என்ன ஆகும், ஆன்சர் வரும். பாருங்க செக். 1 ஹை 97 வந்திருக்கா பாரு. இப்போ வந்து சார் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, அதனால தான் அது கரெக்டா அதுவா தான் எடுத்துக்கும் அப்படின்னுவீங்க. நான் என்ன பண்றேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். சி இப்போ நான் இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் இருக்கா, இப்பயும் எக்ஸிக்யூட் பண்ணு ஆயிருக்கும். சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, S1 டாட் டிஸ்ப்ளேன்னு போடும்போது டிஸ்ப்ளே கால் ஆயிடும். ஆனா அந்த டிஸ்ப்ளேக்குள்ள போயிட்டு இந்த ஜஸ்ட் RNO நேம் மார்க்ஸும் குடுக்குறோம். அப்ப 2 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, எந்த ஆப்ஜெக்ட்டோட இன்ஃபர்மேஷன் கன்ஃப்யூஸ் ஆகும்ல. அதனால இன்சைட்ல என்ன நடந்திருக்கும், உள்ள S1 மாரி என்ன ஆகும், ஒரு பாஸ் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பாஸ் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பாஸ் ஆன பிறகு இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே வரும். என்ன ஆகும், பேஸ்ட் ஆன் த ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸோட என்னது, அந்த ரெஃபரன்ஸ் எந்த ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் பண்ணுதோ, கரண்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணுதுல, அதோட RNO நேம் மார்க்ஸ் அதுதான் வரும். இது அதோட RNO நேம் மார்க்ஸ் வரும். இதுதான் நம்ம பார்த்தது. ஓகே. இன்னொன்னு என்ன பார்த்தோம், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேஷன் செப்பரேட்டா பண்ண வேணாம்னு என்ன பண்ணணும், நான் அதுக்குள்ளேயே குடுத்துக்கிறேன்னு என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, I, 7 வேல்யூ நான் இதுக்குள்ள குடுக்குறேன் அப்படின்னா, இது என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதா, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்றது ஈஸியா என்ன பண்ணலாம், ஜெனரேட் குடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் எல்லா கன்ஸ்ட்ரக்டர் வேணும், ஜஸ்ட் என்டர் அடிச்சா ஆல் கன்ஸ்ட்ரக்டர் யூ வில் கெட் இட். புரியுதா? எல்லா கன்ஸ்ட்ரக்டர் இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டாட் ஜாவால ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிடும்.
ஸோ சின்டாக்ஸ்க்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அதே தான் ஸ்டூடண்ட் S1 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட். அப்போ இந்த ஸ்டூடண்ட் ஆஃப் 1 ஹாய் 97 அப்டின்றதுல பாஸ் ஆகுதுல்ல. அது கூட சேர்ந்து என்ன பாஸ் ஆகும்? ரெஃபரன்ஸும் என்ன ஆகும்? பாஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் 1 அந்த இன்புட்குள்ள RNO, நேம், மார்க்ஸ் அது கூடவே என்ன வந்திருக்கும்? சைட்ல கான்செப்சுவலா அந்த ரெஃபரன்ஸ் அந்த S1 ஆர் S2 இந்த மாரி கரண்ட் ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். சொன்னோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? திஸ் கீவர்ட் இஸ் கோயிங் டூ பி பாயிண்ட் அவுட் த கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இப்ப இங்க யாரு கரண்ட் ஆப்ஜெக்ட்? கரண்ட் ஆப்ஜெக்ட் யாரு? இந்த கன்ஸ்ட்ரக்டர் யார் கால் பண்றாங்களோ அவங்க தான் கரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டர் யார் கால் பண்ணா அந்த S1 என்ற ஆப்ஜெக்ட். அந்த S1 கிட்ட இருக்க அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் என்ன ஆகும்? இங்கேயும் வரும். இங்க வந்தோனே என்ன ஆகும்? இதுகிட்ட என்ன ஆகும்? இது இந்த ஃபீல்ட் கிட்ட ஆன்ஸர் இன்ஃபர்மேஷன் வந்துரும். இங்க வந்தோனே அந்த திஸ் ஓட வேல்யூ என்னது? அந்த ஆப்ஜெக்ட்ட பாயிண்ட் பண்றது. அப்ப அந்த திஸ்ன்றது எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டூ என்னது? கிட்டத்தட்ட S1 மாரி தான். அப்ப திஸ் டாட் ரோல் நம்பர்ன்றது S1 டாட் ரோல் நம்பர். அப்ப அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டோட ரோல் நம்பர் என்ற ஃபீல்ட்ல நான் இந்த வேல்யூ குடுக்குறேன். அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டோட நேம் நேம் என்ற ஃபீல்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் குடுக்குறேன். இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டோட மார்க்ஸ் என்ற ஃபீல்ட்ல இந்த மார்க்ஸ குடுக்குறேன் அப்படின்னு என்ன ஆகும்? ரைஸ்ட் ஆகும். இந்த மாரி தான் என்ன ஆகுது? will be occur. So this is about the dot operator, this is about the constructor, and this is about keyword. Okay, that's about this video. If you have any doubt, please comment in the text and share the video. Thank you for watching.